எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அவனுக்கு அந்த பேப்பர் லீக் ஆகிருக்காது. நல்லா படிச்சிருப்பான், ராப்பகலாக சாப்பிடாம தூங்காமல் அவ்வளோ டெடிக்கேட்டடாக படித்த பசங்க இன்னைக்கு சாதாரணமாக எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் லீக் பண்ணதுக்காக அது ஒரு கொடுமைன்னு தான் நான் நினைக்கிறேன். தாய்மார்கள் வந்து அவங்களுடைய நகையை விற்று, அவங்க சொத்தை விற்று, இதெல்லாம் விற்று படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா வேற எங்கேயும் இல்லை, இந்த கோச்சிங் கிளாஸ் இருக்குல்ல, இந்த கெஸ்ட் பேப்பர், இந்த மார்க் டெஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த மார்க் டெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு காசுக்கு. கிட்டத்தட்ட அதுவே வந்து லட்சக்கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஈஸியாக எங்கன்னா ராஜஸ்தானில் போயிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகுது. ஸோ நம்ம நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது ஒரு அனிதா தான். நம்ம ஞாபகம் வச்சுக்காத நிறைய இருக்காங்க. மாணவர்களை தள்ளி விட்டது யார் இந்த சிச்சுவேஷன்? பிரஷர், சொசைட்டியோட பிரஷர். சொசைட்டி கிடையாது, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்றாங்கல்ல, இதை தடுத்துருக்கணும். முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இந்த என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறான்றது இப்போ தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லா ஒரு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்றத. இப்போ என்னன்னா, நார்மலா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களே வந்து காலையில எழுந்து படிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். ஸ்கூலை விட்டு வந்தா வீட்லயும் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தமிழ்ல வந்து தேசிய தேர்வு முகமைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க தான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து தெளிவா வந்து இனிமே ஒரு வரையறை வச்சுக்கணும். இந்த மாதிரி லீக் ஆகும், ஏற்கனவே லீக் ஆயிருக்கு, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல? ஆமா, இதுக்கு முன்னாடி அவங்க இயங்குறது யாருன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சிரப்பு குடிச்சு மத்திய பிரதேஷ்ல பல குழந்தைங்க அது தமிழ்நாட்டில் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ண அந்த சிரப்பு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேயர்களுக்கு வணக்கம். கடந்த மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த எக்ஸாமை இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதனாலன்றதை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஓகே, நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க. அதுல வந்து நீட் எக்ஸாமை வந்து இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 22.2 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இப்ப இந்த எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாவே வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு என்ற மாதிரி. ஸோ வந்து நமக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம்னே தெரியும். அதுல வந்து எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி எவ்வளோலாம் செக் பண்ணி அனுப்புவாங்கன்னு எல்லாமே தெரியும். ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கண்ணா? அது ஒரு கொடுமைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, நீட் எக்ஸாம் போகிற பிள்ளைங்க இப்போ படிக்கிறாங்க தெரியுமா? படிக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், அவங்க பேரண்ட்ஸ்லாம் பேசியிருக்கேன். எப்படிங்க உங்கள் பிள்ளைங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, உள்ள காலில் படிக்குது, ஸ்கூல் படிக்குது, ஈவினிங் வந்தால் நீட்டு கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, ஏகப்பட்டது நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். சொல்லப்போனால் பல தாய்மார்கள் வந்து அவங்களுடைய நகையை விற்று, அவங்க சொத்தை விற்று, இதெல்லாம் விற்று படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா வேற எங்கேயும் இல்லை, இந்த கோச்சிங் கிளாஸ் இருக்குல்ல, லட்சமாக சம்பாதிக்கிறானுங்கள, அங்கே அவங்கள வந்து அட்மிட் பண்ணி சேர்த்து வச்சு எல்லாமே பண்ணால் கடைசியில் இவ்வளோ ஒரு ஈஸியாக எங்கன்னா ராஜஸ்தானில் போயிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆகுது. அவனுங்க இது மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுவானுங்க, ஒரு கெஸ்ட் பேப்பர் அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும்ன்றது தெரியும். அந்த கெஸ்ட் பேப்பர், இந்த மார்க் டெஸ்ட்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த மார்க் டெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க ஒரு காசுக்கு. கிட்டத்தட்ட அதுவே வந்து லட்சக்கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்கானுங்களாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபார்மேட்லாம் வந்து இப்போ லீக் ஆனது தான் இந்த இப்போ கேன்சல் ஆனதுக்கான காரணம். இது வந்து ராஜஸ்தான்ல எங்கேயோ நடந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா, ராஜஸ்தான்ல அந்த போலீஸ் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ நிறைய கொஸ்டின்ஸ் அதில் வந்து மேட்ச் ஆயிருக்கு. மேட்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்துருக்காங்க, ஓகே இதுக்கு மேலே வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால பல பேர் இதுலேருந்து பண்ணியிருப்பாங்க. இதனால டாக்டர் இவங்கலேருந்து நாளைக்கு வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து உருவானா மக்களுக்கு அது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து முடியுன்றதை கருத்தில் கொண்டு நீட் எக்ஸாமை இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நம்ம வந்து வருஷம் வந்து நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம் டைம் வரும்போதே வந்து எக்ஸாம் ப்ரெஷரால நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தாங்க அப்புறமே வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆன நிறைய பிள்ளைங்க வந்து சூசைட் பண்ணிப்பாங்க. பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர்னால சூசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போ எக்ஸாம் எழுதியிருக்கவங்க கூட ஒரு மென்டல் ப்ரெஷர்ல தான் இருந்திருப்பாங்க. எப்பா எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு,
எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் எழுதணும், நல்லா எழுதணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர்ல இருந்தப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க. ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிருக்கிறது வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து இன்னுமே ப்ரெஷர் ஏற்படுத்தி, ஏன்னா திருப்பவும் வந்து படிக்கணும், திருப்பியும் நம்ம கோச்சிங் கிளாஸ் போகணும், நம்ம வந்து இந்த வாட்டி நல்லா எழுதிருந்தாலும் அடுத்த வாட்டி நம்ம நல்லா எழுத முடியுமா தெரியல. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்ல வந்து நிறைய பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து சைக்காலஜிக்கலா எப்படி அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க? அதுதான் நீங்க கரெக்டா சொன்னீங்க. அந்த பிள்ளைங்க இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஏறக்குறைய 3ஆம் தேதி நடந்தது, இன்னைக்கு தேதி வந்து 13ஆம் தேதி, அன்னைக்கு 13ஆம் தேதி, 10 நாள் ஆகுது. இந்த 10 நாள்ல அவங்க வந்து என்னென்ன மாதிரி கனவுல இருந்திருப்பாங்க. ஓகே, நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், இந்த வாட்டி ஒரு நல்ல கட் ஆஃப் வரும், நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்ந்து நம்ம டாக்டர் ஆயிடலாம், அந்த கனவு அந்த 10 நாள்ல சதஞ்சு போச்சுக்குவாங்க. அது எவ்வளவு பெரிய கொடுமை. அது அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கும், அவனுக்கு அந்த பேப்பர் லீக் ஆயிருக்காது, நல்லா படிச்சிருப்பான், ராப்பகலா சாப்பிடாம தூங்காம அவ்வளோ டெடிக்கேட்டடா படிச்ச பசங்க இன்னைக்கு சாதாரண எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஸ்டேட்ல லீக் பண்ணதுக்காக இங்க இருக்க மாணவன், ஏழை மாணவன், அவன் என்ன பண்ணுவான்? அவனோட கனவு என்ன ஆச்சு பார்த்தீங்களா? இதுக்கு தான் வந்து பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நீட்டே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அது வந்து அரசியல் டாபிக், அது வேணாம். நம்ம நீட்டுன்னு இப்போ ஒரு ப்ராப்பரான பிளாட்ஃபார்ம்ல பயணிச்சுட்டு இருக்கோம்ல, கவர்மெண்ட் அதை என்ஷூர் பண்ணணும்ல, எல்லாமே பசங்களோட சேஃப்டி எல்லாமே நம்ம என்ஷூர் பண்றாங்க. உள்ள போகும்போதே நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு விடாம தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் உருவி விட்டுதானே செக் பண்றத பாக்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி பதறுது. என்னடா அதுக்குள்ள கூடவா வச்சு போவாங்க, தலைமுடி அவுத்து பாக்குறாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. சோ இது வந்து எப்படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வீட்ல இருக்க பெத்தவங்க வந்து நகைய வச்சு அப்படிதான் வந்து கோச்சிங் கிளாஸே வந்து அனுப்புறாங்க. இப்போ இந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிருக்கிறது, திருப்பியுமே வந்து ஒரு எக்ஸாம் போகும்போது திருப்பியுமே வந்து கோச்சிங் கிளாஸ் போகணும், திரும்பவும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது வந்து எவ்வளோ பெத்தவங்களுக்குமே வந்து அது கஷ்டம், அந்த பிள்ளைங்களுக்குமே வந்து கஷ்டம். ஏன்னா எக்ஸாம் எழுது, இந்த நீட் எக்ஸாம்னால எத்தனை அப்பாவி பிஞ்சுகளோட உயிர் போயிருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒரு நல்ல படிச்ச மாணவி அனிதா, அவங்க அந்த பண்ண அந்த தற்கொலை இன்ன வரைக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து தமிழ்நாடு மக்கள் மீண்டு வர முடியல. அப்படி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அதுக்கப்புறம் பல மாணவர் அவங்கள வந்து நான் குறைச்சி இடப்பட முடியாது. அவங்களும் நமக்கு தெரிஞ்சது ஒரு அனிதா தான், நம்ம ஞாபகம் வச்சுக்காத நிறைய இருக்காங்க. ஸோ அது மாதிரி அவங்களாம் வந்து இந்த எக்ஸாம் வேணான்னு சொல்லி முடியல, அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியலன்ட்டு உயிரிழந்தவங்க. இப்போ இந்த நாள் எத்தனை பேர் வந்து பலியாகும்? ஒரு பேச்சுக்கு அப்படி பண்ணக்கூடாது, அதுதான் நம்ம கருத்து. மாணவர்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸை எடுக்கக்கூடாது. ஆனா இது தூண்டுறது இப்போ யாரு? மாணவர்களை தள்ளி விட்டது யார் இந்த சிச்சுவேஷன்ல? பிரஷர், சொசைட்டியோட பிரஷர். சொசைட்டி கிடையாது, கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? நீங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்றாங்கல்ல, இதை தடுத்துருக்கணும்ல. ஆமா, இப்போ ஒன்றும் இல்லை, எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இருக்கார். அவர் வந்து மும்மொழி கொள்கை, இப்போ என்னது பிஎம் ஸ்ரீன்னு இப்போ தமிழ்நாட்டில் அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் இங்கே வந்து கல்விக்கான நிதியெல்லாம் நாங்கள் ஒதுக்குவோம் அப்படின்ட்டு அப்போயே சொல்லிட்டு இருந்தார், தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார். தமிழ்நாட்டுக்கான நிதி எதுவுமே ஒதுக்கலை இதை சொல்லி. ஏன்னா மும்மொழி கொள்கை இங்கே அமல்படுத்தி ஆகணுன்றது ஒன்றிய பாஜக அரசோட திட்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, இது எல்லாமே அரசியல் காரணம், நான் தவிர்த்து வச்சிடறேன், நான் அரசியல் பேசலை. இவ்வளோ இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கல்ல, ஏன் ஒரு மாணவர்களோட கல்விக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல? நான் இது வந்து இப்போ இது நடக்கலை, இந்த நீட் எக்ஸாம் இப்போ ஒன்று கேன்சல் ஆச்சுல. 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஜிசி நெட், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இந்த ப்ரொஃபஸர் பணிக்கெல்லாம் போறாங்களா, அதுக்கான எக்ஸாம் அது, அந்த எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. ஏன்னா இப்போ அவ்வளோ பேர் எழுதுறாங்க, இந்தியாவில் பல லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க, இவெல்லாம் ஒரு கனவுல எழுதுவாங்கல்ல, நமக்கு அடுத்தது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் அடுத்து நம்ம ஒரு வேலைக்கு போகலாம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம், நம்ம கெரியருக்கு அடுத்த லெவலுக்கு போகலான்னு சொல்றாங்களா. இவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணிட்டு யாருக்காக நடத்துறீங்க? என்டிஏ ஏதாவது ஏனோ தானோன்னு வச்சிருக்காங்களா? இல்லைன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ரீசனை சொல்லிட்டு போயிடுவாங்க, டெக்னிக்கல் கிளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இதனால் பாதிக்கப்படுறது யார்? மாணவர்கள் மட்டும் இல்லை, அவங்கள நம்பி இருந்த பெற்றோர்களும். அவங்க நாளைக்கு அவங்க மாணவர்கள் எப்படி சொல்லி தத்துவோம்? இப்போ நீ தான் அந்த எக்ஸாம் எழுதுறன்னு உன்னை வந்து அந்த பெற்றோர்கள் வந்து ராப்பகலாக கஷ்டப்பட்டு படின்னு ஒன்று அடிச்சு கூட வந்து படிக்க வச்சிருப்பாங்க. நீ நல்லா எழுதியிருப்ப. இப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? என்னடா என் பிள்ளையும் அடிச்சிட்டேன், அந்த எக்ஸாமும் கேன்சல் ஆகி போச்சு, என் பிள்ளைக்கு ஃபியூச்சரும் கிடையாது அப்படின்றப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து பார்ப்போம். அதை தான் இன்னைக்கு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு, அறிக்கையெல்லாம் விட்டுரு, கண்டன அறிக்கையெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது நீட் என்னைக்கு நீட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை சொல்லியிருக்காரு. பொதுவாகவே திமுகவினர் இங்கே தொடர்ந்து நீட்டுக்கு எதிரான குரல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திரும்பவும் வந்து அந்த அரசியலை இப்போ கையில் எடுக்கிறாங்க. இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இந்த என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறான்றது இப்போ தமிழ்நாடு மக்கள் ஃபுல்லாக ஒரு ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்றதை. ஸோ உண்மையிலே இப்போ நீட் எக்ஸாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்கல்ல, நீட் எக்ஸாம்லாம் எழுதியிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, அவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? இப்போ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான்,
இப்போ என்னதான் ஒரு எக்ஸாம் வந்து நம்ம எழுதுறோம்னா இப்போ நார்மலா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கே வந்து இந்த ஹாஃப் லிமிட் இந்த ஸ்கூல் டைம் எக்ஸாம்லயே வந்து பெத்தவங்க வந்து டியூஷனுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போ, காலையில எழுந்து படி, ஸ்கூலை விட்டு இப்போ என்னன்னா நார்மலா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களையே வந்து காலையில எழுந்து படிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போகணும். ஸ்கூலை விட்டு வந்தா வீட்லயும் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும். சோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு அது தேவையில்ல. விளையாடுற வயசு. ஆமா, விளையாடுற வயசு. அதே மாதிரி தான் வந்து இப்போ அந்த ஓகே நம்ம வந்து அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் அது மாதிரி போகணும், அப்போ வந்து படிக்கணும் தான் ஓகே. அதுக்காக வந்து நீ படிச்சுதான் ஆகணும், என்னோட இது இதுல தான் இருக்கு, நீ தான் வந்து ஃபேமிலி அதுக்கப்புறம் பாத்துக்கணும், இந்த மாதிரி வந்து அந்த பசங்க ப்ரெஷர் வந்து போடுறாங்க. இப்போ நார்மலா நம்ம படிக்கும் போதே வந்து சிலருக்கு வந்து மண்டையில ஏறாது. சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ரெஷர் போடும்போது கண்டிப்பா அது ஏறாது. அது வந்து அவங்கள வந்து குத்தம் சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா கரெக்டா சொன்னீங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ தர்மேந்திர பிரதான் இருக்காரு. அது இப்போ வந்து NTN வாங்க இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், நெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே நடத்துறது யாருன்னா NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது தமிழில் வந்து தேசிய தேர்வு முகமைன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தெளிவாக வந்து இனிமே ஒரு வரையறை வச்சுக்கணும். இந்த மாதிரி லீக் ஆகும், ஏற்கனவே லீக் ஆயிருக்கு, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல? இதுக்கு முன்னாடி அவங்க இயங்குறது யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்கன்றது தான் இப்போ கொஸ்டினாகவே இருக்கு. இப்போ மாணவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய ப்ரெஷருக்கு இப்போ தள்ளப்பட்டுட்டாங்க தெரியும். அந்த படிப்பே வேணாடா, டாக்டர் தான் படிக்கணும் ஒரு கனவு இருக்கும்ல, நமக்கு ஒரு விரக்தி ஏற்படும் தெரியுமா. இந்த படிப்பே வேணாம், ஏன் இவ்வளோ கஷ்டம், ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் இந்த எக்ஸாம் எழுதணும், கஷ்டப்பட்டு எழுதின எக்ஸாமும் கேன்சல் ஆகி போச்சு, இதுவுமே எதுக்கு இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. எத்தனையோ கனவுகளோட எழுதி இருப்பாங்க, நம்ம நாளைக்கு டாக்டர் ஆக போறோம், டாக்டர் ஆகி வந்து நம்ம ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்து இந்த மாதிரி ஒரு தடங்கள் வந்து அவங்களுடைய மனசு வந்து எந்த அளவுக்கு வந்து அது பாதிக்கப்படும். கண்டிப்பா. அதனால தான் பாத்தீங்கன்னா இப்ப டெல்லியில வந்து மாணவர்களும் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க பல பேர். அவங்க என்ன பண்ண முடியும், மாணவர்கள் போராட தான் முடியும். ஆனால் தொடர்ந்து ராகுல் காந்தியும் வந்து எதிர்கட்சி தலைவர், பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார், பார்த்தேன். பாய்சன் நேரா அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டு ஒன்றிய பாஜக அரசை விமர்சிச்சிருக்காரு. என்னன்னா இந்த அரசு வந்து தொடர்ந்து மாணவர்கள் நலனை வந்து ஒரு அக்கறை செலுத்த மாட்டுது, ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க ஒரு அரசியல் ரீதியாக பண்ணுறாங்க, ஓகே. நம்ம வந்து பார்க்குறப்ப இப்படிப்பட்ட மாணவர்கள், ஏன்னா பல பேர் வந்து இதனால ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ சொல்லப்போனால் பெற்றோர்கள் தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஓகே முடிஞ்சிருச்சு, இது இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி கூட இல்லாமல் ஓகேப்பா பார்த்துக்கலாம். அவங்களுக்கு வந்து பெருசாக அட்வைஸ் கூட தேவையில்லை. இப்போ இருக்க பசங்களாம் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காங்க. அவங்க நம்மளை விட அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க சொல்ல போனால். அவங்களுக்கு வந்து இது இல்லைன்னா என்ன, நார்மலாக இருந்தால் பார்த்துக்கலாம், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி வார்த்தையை சொன்னாலே போதும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி சில பேர் வந்து சில எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்கள வந்து பெற்றோர்கள் இந்த டைமில் பார்த்து கவனமாக பார்த்துக்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. மாணவர்களும் நீங்கள் வந்து இது மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யுது, பல இடத்துல நடந்திருக்கு, அது உங்களுக்கு நடந்திருக்குன்றது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தக்கூடியமான விஷயம் தான் அது. ஸோ பார்த்துக்கலாம், உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு வயசு ஒன்றும் பெருசு இல்லைங்க, பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு உங்கள் லைஃப்பை ப்ராப்பராக பாசிட்டிவாக நீ முன்னெடுத்து போகணுன்றது தான் நம்மளுடைய கருத்து. ஓகேண்ணா. அதே மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அனிதால இருந்து நிறைய பேர் வந்து இந்த நீட் இந்த எக்ஸாமால வந்து ஒரு தப்பான முடிவை வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டுமே பார்த்துட்டு இருக்கு, நம்மளுமே தான் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து இதுவரையுமே எடுத்து வைக்கல. ஸோ அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதால கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆதாயம் இருக்கும் இந்த நீட் எக்ஸாமால அப்படின்னு? ஆக்சுவலாக இது வந்து அரசியல் காரணங்கள் தான். இது ஆக்சுவலாக ஒரு அரசியல் கேள்வி அப்படிதான் நான் பார்க்குறேன். என்னன்னா சில பேர் உள்ளே இருக்கிறவங்களே இது வந்து செவிவெளி செய்தி தான் நான் கேள்விப்பட்டது, சமூக ஊடகங்கள் வழியாக நான் படித்தவும் செய்தேன். இதை என்னன்னா உள்ளே இருக்கிறவங்க பல பேர் வந்து இது மூலிமா ஆதாயம் அடைகிறாங்க. ஓகே, அவங்களுக்கு தெரியும். சோ அதனாலதான் வந்து இது நடக்கணும், இத வந்து எவ்வளவு யார் என்ன பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறுத்தக்கூடாது. ஆமா, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பார்த்து செட்டில் பண்ணிட்டா ஓகே, அவங்க மட்டும் பாஸ் ஆகி போட்டோம் அப்படின்ற மாதிரி சில பேர் பண்ணுறாங்களா, உள்ளே இருக்கிறவங்களே வேலை செய்கிறாங்களா அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா நான் வந்து படிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எனக்கு. அதெல்லாமே வந்து இப்போ சிபிஐ போயிருக்கு, இந்த கேஸை வந்து இப்போ சிபிஐ எடுத்துட்டாங்க, NTA வந்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாமே விசாரணையில் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கைதாயிட்டாருன்னு நினைக்கிறேன், மனிஷ் யாதவ்னு நினைக்கிறேன், பேர் சரியா தெரியல. அவர் தான் இதுக்கு எல்லாமே மாஸ்டர் மைண்டாக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க.
அதான் தெரியும். இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் யார் இது பின்னாடி இருக்கா எல்லாமே வந்து தெரிய வந்துடும். இதுக்கு பின்னாடி யாரும் அரசு ஊழியர்கள் யாரும் இருக்காங்களா, இல்லை என்டிஏல வேலை செய்கிறவங்களே இதை வந்து கசிய விட்டாங்களா அந்த கெஸ்ட் பேப்பர்ன்ற பேரில் அப்படின்ற விஷயம் எல்லாமே விசாரணையில் தெரிய வரும். நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, விசாரணைன்ட்டு ஏற்கனவே ஒரு வாட்டியும் லீக் ஆச்சு, விசாரணைக்கு போச்சு. அந்த விசாரணையில் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குல்ல. அதுவும் இந்த வாட்டியும் ஒரு கேள்விக்குறி ஆயிருமா அப்படின்ற ஒரு பயம், ஒரு கவலை எனக்கு இருக்குது. ஏன்னா மாணவர்கள் நலனில் வந்து இப்படி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே வந்து நார்த்லேயே நடக்குது, ஏன் சவுத்தில் நடக்க மாட்டேங்குது? ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமா தானே இருக்குது. ஏன்னா இன்னொரு இந்த மாதிரி நான் சொன்னல ஏஜென்ட்னு சொன்னல, அது வந்து நார்த்தில் பல பேர் வந்து இந்த மாதிரி இயங்குறதாகவும் நமக்கு தகவல் வருது. ஏன்னா ஹரியானாவில் கூட, எனக்கு ஹரியானான்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எக்ஸாம் அங்கே ஒன்று நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாருமே மால் ப்ராக்டிஸில் பண்ணியிருக்காங்க. ஓகே. அப்போ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி மால் ப்ராக்டிஸில் ஈடுபட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்றது எவ்வளோ பெரிய பயம் இப்போ ஏற்படுது. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸை தாண்டி டாக்டர்ஸுமே அது மாதிரி இருந்தா அதுவாச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னா வேற எதனா ஒரு இது. இப்ப அதுவே டாக்டர்ஸ் கையில வந்து நம்மளோட உயிரை கொடுக்கும் போது அதுல ஒரு மால் பிராக்டிஸ், அதுல வந்து சீட் பண்ணி வந்திருக்காங்கன்னா அதால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? அதுக்கு துணையா இருந்தவங்களே ஒரு கட்டத்துல வந்து அவங்களுக்கே தெரியாம பாதிக்கப்படலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல கேள்வி இது. இப்படி ஈடுபடுறவங்க வந்து உச்சபட்ச தண்டனை கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்கு. ஏன்னா இது வந்து சும்மா ஒரு மால் பிராக்டிஸ், அவங்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கைது பண்ணிட்டாங்கன்றத கடந்து போயிட முடியாது. இது ஒரு ஹோல் ஜெனரேஷனே பாதிச்சிடும். ஓகே, நான் அதே மாதிரி வந்து வேற எதனா துறையில வந்து இந்த சீட்டிங்கும் மால் பிராக்டிஸும் நடக்கும் போது அதுல வந்து பாதிப்பு இல்லைன்னா சொல்ல மாட்டோம். ஆனா வந்து மெடிசன்ல நடக்கிறது வந்து அதை விட இதுல நிறைய பாதிப்பு இருக்கும். அதுல பாதிப்பு ஏற்பட்டாலுமே அது வந்து கொஞ்சம் சரி செஞ்சிட முடியும். ஆனா மெடிசன்ல வந்து ஒரு மால் பிராக்டிஸ், ஒரு அனுபவமே இல்லாத ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்கன்ற போது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம அதுக்கு அவங்களுக்கு தண்டனையே கொடுத்தா கூட நம்மளால அதை திரும்பி எடுத்துட்டு வர முடியாது இல்லையா? அதான் சொல்றேன். அதுக்கு வந்து சிறந்த உதாரணம் எது சொல்லணும்னா, இப்ப சமீபத்துல ஒரு சிரப்பு குடிச்சு மத்திய பிரதேஷ்ல பல குழந்தைங்க இறந்து போச்சு. அது தமிழ்நாட்டில் தான் அதை மேனுஃபேக்சர் பண்ண அந்த சிரப்பு இது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சொன்னோம்ல, வேற எந்த துறையிலையும் தப்பு நடந்தால் பெருசாக ஆகாதுன்ட்டு, அதுக்கு நான் அதை சொல்ல வரேன். ஸோ மெடிசன்னு வந்துட்டாலே அது ரொம்ப சென்சிட்டிவான துறை. அது அதில் வந்து 100% இல்லை, 1000% நமக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. அப்போ அதுக்கே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஒரு குழந்தை, ஒரு ஸ்டூடெண்ட்டு மெடிசன் படிக்க ஆசைப்படுறப்போ அப்போ எவ்வளோ விஷயம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த பாதுகாப்பு விஷயத்தில். அந்த விஷயத்தில் இந்த கவர்மெண்ட்டு, ஒன்றிய பாஜக அரசு தவறிடுச்சுன்றதை நம்ம அழுத்தம் திருத்தமாக இதில் சொல்லிக்கிறோம். இனி வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஓகேண்ணா, இது மாதிரி இன்னொரு தலைப்பில் நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். நன்றி.